வணக்கம் நண்பர்களே. அசல் சித்தங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் டிஷா பாவ் பிரசங்கி புலம்பல் புஸ்தகத்தை புலம்பி தீர்க்கிறோம். இன்றைக்கு 4ஆம் அதிகாரம். ஐயோ, பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளின் முனைகளிலும் கொட்டுண்டு போயிற்றே. ஐயோ, தங்கத்துக்கொப்பான விலையேற பெற்ற சியோன் குமாரர் குயவனுடைய கைவேலையான மண்பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்களே. திமிங்கிலங்கள் முதலாய் கொங்கைகளை நீட்டி தங்கள் குட்டிகளுக்கு பால் கொடுக்கும் என் ஜனமாகிய குமாரத்தியோ வனாந்திரத்திலுள்ள தீக்குருவியைப் போல கொடூரமாய் இருக்கிறாளே. குழந்தைகளின் நாவு தாகத்தால் மேல்வாயோடே ஒட்டி கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பாரில்லை. ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டவர்கள் வீதிகளில் பாழாய் கிடக்கிறார்கள். இரத்தாம்பரம் உடுத்தி வளர்ந்தவர்கள் குப்பை மேடுகளை அணைத்து கொள்ளுகிறார்கள். கை செய்கை இல்லாமல் ஒரு நிமிஷத்திலே கவிழ்க்கப்பட்ட சோதோமின் பாவத்திற்கு வந்த தண்டனையை பார்க்கலும் என் ஜனமாகிய குமாரத்தின் அக்கிரமத்திற்கு வந்த தண்டனை பெரிதாயிருக்கிறது. அவளுடைய நசரேயர் உறைந்த மழை பார்க்கலும் சுத்தமும், பாலை பார்க்கலும் வெண்மையும், பவளத்தை பார்க்கலும் சிவப்பும், இந்திரநீலத்தை பார்க்கலும் மேனியுமாயிருந்தார்கள். இப்பொழுதோ அவர்களுடைய முகம் கரியிலும் கருத்து போயிற்று. வீதிகளில் அறியப்படார்கள். அவர்கள் தோல் அவர்கள் எலும்புகளோட ஒட்டி கொண்டு காய்ந்த மரத்துக்கு ஒப்பாயிற்று. பசியினால் கொலையுண்டவர்களை பார்க்கலும் பட்டயத்தால் கொலையுண்டவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் வயலின் வரத்தில் இல்லாமையால் குத்துண்டு கரைந்து போகிறார்கள். இரக்கமுள்ள ஸ்திரீகளின் கைகள் தங்கள் பிள்ளைகளை சமைத்தன. என் ஜனமாகிய குமாரத்தியின் அழிவில் அவைகள் அவர்களுக்கு ஆகாரமாயின. கர்த்தர் தமது கோபத்தை நிறைவேற்றி தமது உக்கிர கோபத்தை ஊற்றி வியோனில் அக்னியை கொளுத்தினார். அது அதன் அஸ்திபாரங்களை பட்சித்து போட்டது. சத்ருவும் பகைங்கனும் எருசலேமின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பான் என்கிறதை பூமியின் ராஜாக்கள் பூச்சக்கரத்தின் சகல குடிகளும் நம்ப மாட்டாதிருந்தார்கள். அதன் நடுவில் நீதிமான்களின் இரத்தத்தை சிந்தின அதன் தீர்க்கதரிசிகளின் பாவங்களினாலும் அதன் ஆசாரியர்களின் அக்கிரமங்களினாலும் இப்படி வந்தது. குருடர் போல் வீதிகளில் அலைந்து ஒருவரும் அவர்கள் வஸ்திரங்களை தொடக்கூடாதபடிக்கு இரத்தத்தால் கரைப்பட்டிருந்தார்கள். விலகுங்கள், தீட்டுப்பட்டவர்களே, தொடாமல் விலகுங்கள், விலகுங்கள் என்று அவர்களை நோக்கி கூப்பிட்டார்கள். மெய்யாய் பறந்தோடி அலைந்து போனார்கள், இனி தங்கி தரிக்க மாட்டார்கள் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்பட்டது. கர்த்தருடைய கோபம் அவர்களை சிதறடித்தது. அவர்களை இனி அவர் நோக்கார். ஆசாரியருடைய முகத்தை பாராமலும் முதியோரை மதியாமலும் போனார்கள். இன்னும் எங்களுக்கு சகாயம் வரும் என்று நாங்கள் வீணாய் எதிர்பார்த்திருந்தோமானால் எங்கள் கண்கள் பூத்து போயின. ரட்சிக்கப்படாத ஜாதிக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ரட்சிக்க மாட்டாத ஜாதிக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். நாங்கள் எங்கள் வீதிகளில் நடவாதபடிக்கு எங்கள் அடிச்சுவடுகளை வேட்டையாடினார்கள். எங்கள் முடிவு சமீபத்தது. எங்கள் நாட்கள் நிறைவேறி போயின. எங்கள் முடிவு வந்துவிட்டது. எங்களை பின்தொடர்ந்தவர்கள் ஆகாயத்து கழுகுகளை பார்க்கலும் வேகமாயிருந்தார்கள். பர்வதங்கள் மேல் எங்களை பின்தொடர்ந்தார்கள். வனாந்தரத்தில் எங்களுக்கு பதிவிருந்தார்கள். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் எங்கள் நாசியின் சுவாசமாய் இருந்தவனும் அவர்களுடைய படுகொழியில் அகப்பட்டான். அவனுடைய நெல்லிலே ஜாதிகளுக்குள்ளே பிழைத்திருப்போம் என்று அவனை குறித்து சொல்லியிருந்தோமே. ஊத் தேசவாதியாகிய ஏதோம் குமாரத்தியே,
சந்தோஷித்து களிகூறு. பாத்திரம் முன்னிடத்திலிருந்து தாண்டி வரும், முன்னிடத்திற்கும் தாண்டி வரும். அப்பொழுது நீ வெறித்து மானபங்கமாய் கிடப்பாய். சியோன் குமாரத்தியே, உன் அக்கிரமத்திற்கு வரும் தண்டனை தீர்ந்தது. அவர் இனி உன்னை அப்புறம் சிறைப்பட்டு போகவிடார். ஏதோம் குமாரத்தியே, உன் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார், உன் பாவங்களை வெளிப்படுத்துவார். இந்த 4வது அதிகாரம் முற்றுகையிலே அகப்பட்டிருக்கும் எதிரிகளால் சூழப்பட்டிருக்கும் எருசலேமை குறித்து சொல்லுகிறது. அதாவது இவர் முற்றுகை போடப்பட்டிருக்கிறாள். கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக உள்ள மக்கள் இருக்கிறார்கள். இந்த எருசலேம் கோட்டை மதில்களுக்குள்ளே இருக்கிறார்கள். பெரிய இடம்தான். ஆனால் அவர்கள் பெருசாக தயாராக இருக்கலை. ஆமாம், இந்த முற்றுகையின் செயலில் அவர்கள் எச்சரிப்பு அடையவில்லை. அவர்கள் சுத்தமாக எச்சரிக்கையாகவே இல்லை. நம்ம முற்றுகை போடப்படுவோங்கிறது அவளுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் பார்க்கலாமே, சோதம் ஒரே நிமிஷத்தில் அழிஞ்சு போனால் சொல்லியிருக்குதோன்னா, அது மாதிரி சோதம் எந்த அளவுக்கு அஜாக்கிரதையாக இருந்தாலும், எந்த அளவுக்கு சோதம் காரக எவ்வளவு சாதாரணமாக இருந்தார்களோ அதுபோல் இவர்களும் இருந்து விட்டார்கள். ஸோ இவர்கள் இப்போ பண்டக சாலைகள்லையோ இல்லையோ தண்ணீர் வர இடங்கள்லையோ எதுலேயுமே இவர்கள் தயார் நிலையில் இல்லை. அதனால தான் பிள்ளைகள் தாகித்து போகிறார்கள், தண்ணீர் இல்லாமல் இருக்கிறார்கள் தான் நம்ம படிக்கிறோம். ஸோ அதனால் இருந்தாலும் அவர்கள் எருசலேம் மதில்களுக்குள்ளே தண்ணீர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் அது பெரிய அகண்ட கோட்டைங்கிறதுனால உள்ளே கூட நீங்கள் கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணிக்கலாம். இது ஏதாவது விளைவுகளை கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் உள்ளே இருக்க முடியும். நீங்கள் வேலூர் கோட்டைக்கு போனீங்கன்னா அது ரொம்ப பெரிய கோட்டை, நீங்கள் உள்ளே வயல் வச்சுக்கலாம். அந்தளவுக்கு பெரிய கோட்டை. பட் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிறிய மனிதர்கள் அங்கே தங்க முடியும். நீங்கள் தேவையானது என்ன, அத்தியாவசியமானது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போயிருக்கணும். உப்பு வேணுமா, உப்பு எடுத்துகிட்டு போயிருக்கணும். எனக்கு கிணறு இருக்குது, அகழி இருக்குது, கொஞ்சம் விரோதி வருவதற்கு நேரம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம நிதானிக்கலாம். நம்ம அந்தளவுக்கு பெரிய பாதுகாப்பு நிறைந்த இடமாக அது இல்லாட்டினாலும் கூட ரொம்ப நேரம் அது தாக்குப்பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் கூட, ஏன்னா அது ரொம்ப சிறிய உயரத்தில் இருக்கிற இடம், தரையில் இருக்கிற இடம். இது ஒரு 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 மலை மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கிற கோட்டை. ஸோ அதனால் நீங்கள் இதுக்கு இன்னும் அதிகமான பாதுகாப்பு இருக்குது. ஒரே பகுதியாக இருக்காது இது கோட்டை. நீங்கள் அடிவாரம் வரைக்கும் நீங்கள் பகுதி பகுதியாக நீங்கள் பாதுகாப்பு செய்து கொள்ளலாம். ஸோ ஒரு பகுதியை அவன் எடுத்துட்டானா அடுத்த பகுதிக்கு வருவான், அதுக்கு பகுதிக்கு வருவாங்கிற மாதிரி நீங்கள் முன்னேறி வருவதன் செயலில் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ வேலூர் கோட்டையோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ராஜ குடும்பத்தின் அளவுக்கு தான் இருக்கும். ராஜ குடும்பம் தங்கி இருக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா அது அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் அதுக்கு வெளியில் நீங்கள் மற்ற பாதுகாப்பு அரண்கள்லாம் இருக்கிறது பெரிய அளவில் இருக்கும். கோட்டைங்கிறது பெரிய அளவில் இருக்கும். ஆனாலும் நம்ம ஃபுல்லாக உள்ளே வாழ முடியாது. ஏன்னா உப்பு வேணும், மனிதர்கள் வேணும் நமக்கு. ஆமாம், தளவாடங்கள்லாம் வேணும் விரோதியை எதிர்கொள்கிற வரைக்கும். ஆனால் அதே சமயத்தில் இந்த கோட்டைக்குள்ளே தேவாலயம் இருக்கிறது. ஆமாம், இந்த அரண்குள்ளே தேவாலயம் இருக்கிறது. ஆமாம், அந்த தேவாலயத்தில் தேவன் இருக்கிறார், அவருடைய சிங்காசனம் இருக்கிறது, அவருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது, அங்கே அபிஷேகப்பட்ட அரசன் இருக்கிறார். ஸோ இப்போ இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அபிஷேகப்பட்டவனும் எங்கள் நாசியின் சுவாசமாக இருந்தவனும். ஸோ அபிஷேகங்கிறது இட்ஸ் ஹோலி ஸ்பிரிட், உங்களுடைய காற்று. அந்த அளவுக்கு இவர்கள் ராஜாவை தன்னகத்தை வைத்து பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கிறார். இன்னும் கேட்டால் இவன் செதேக்கியா இஸ் நாட் கிங் ஜெரோபயாமா, அவன் இல்லை, ராஜவம்சத்தின் 2ஆம் நிலையில் இருக்கிறவன் தான் இவன். ஆனாலும் செதேக்கியாவை இவர்கள் அவ்வளவு பாதுகாத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் இந்த பகுதியில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த புலம்பல் புஸ்தகம்
தமிழில் ஒரு ஒரு சொல்லாடல் உண்டு, வஞ்ச புகழ்ச்சியானின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் பார்க்கலாம், ஆரம்பத்திலேயே அவர் முதல் வார்த்தையே சொல்கிறாரு, ஜனம் பெருத்த நகரி தனிமையாக இருக்கிறாளேங்கிற மாதிரி பொன் மங்கி அப்படின்னு இங்கெல்லாம் வர்றது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இவ பொண்ணாக இருந்தா அப்படிங்கிறதுக்காக அவர் பேசலை. ஸோ அவள் வந்து தவறான முன்னுதாரணமாகத்தான் இருக்கிறாள். அவள் 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 சரியானவளாக இல்லை. ஆனால் புஸ்தகத்தை நம்ம இப்படி கொண்டு போகக்கூடாது, குறிப்பை நம்ம இப்படி கொண்டு போகக்கூடாதுன்னு எரேமியா ஒரு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அவர் நேபுகாத்நேச்சாரை தன் தாசன்னு சொல்லுவார் பாருங்க, ஆண்டவரின் தாசன்னு சொல்கிறார் பாருங்க. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப யதார்த்தமான மனிதன். ஒரு சொற்றொடலில் சொல்லாடல்ல நமக்கு நமக்கு விரோதி விஷயம் இல்லை. நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம அதை சகிச்சுக்கிட்டு நம்ம முன்னேறணும். நம்ம சம்பிரதாயத்தில் இதுக்கு இடம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒருத்தர் கடவுள்னு சொல்கிறானா, நான் கடவுள்னு சொல்கிறானா, அதில் நமக்கு சம்பிரதாயத்தில் இடம் இருக்கிறது. ஸோ ஒருத்தர் கடவுள்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரியான இப்போ இந்த சுவாசங்கிறது இந்த எல்லார் இடத்துலையும் இருக்கிறது, ஜீவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுங்கிறதுனால அவன் தன்னை கடவுள் சொல்லிக்கிட்டானா அதில் தப்பு இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். ஆனால் அவன் கடவுளின் இடத்திற்கு வந்து அத்துமீறல் செய்யும்போது தான் அவன் பெரிய பாவியாகிறான். ஆனாலும் கூட இப்போ இவங்க வந்து தற்காத்து கொண்டார்கள். இவர்கள் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை காவல் செய்யத்தான் கோட்டையில் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ இந்த புத்தகத்தில் இந்த இந்த புலம்பலின் செயலில் அவர் இப்படி சொல்கிறார். ஆனால் அது அப்படி இல்லை. இவர்கள் அறிவில்லாதவர்கள், அறிவற்ற மக்கள், அறிவில்லாமல் போய்விட்டார்கள். ஒரு ஒரு இதில் இருந்தாங்க, ஒரு ஆடம்பரத்தில் இருந்து ஏமாந்து போன மக்கள். இப்போ இவங்க ஏதோமை குற்றச்சாட்டுறாங்க பாருங்க. பாபிலோன் அரசன் ஏதோமை வந்து யூதேய பகுதியில் தான் வச்சுருந்தான், அந்த நிர்வாகத்தில் தான் வச்சுருந்தான். செதேக்கியா கிட்டலாம் ஏதோம் இருந்தது. ஸோ இப்போ ஏதோம் வந்து சகோதர தேசம், ஏசாவின் தேசம். அது வந்து அப்படியே போகட்டும், அண்ணன் தம்பியெல்லாம் சேர்ந்துருங்கோங்கிற மாதிரி அவனுக்கு தேவை நிர்வாகம். ஒரு 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 பொய்யில் கட்டப்பட்டிருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை அவனுக்கு. ஸோ எப்படியோ அவன் வந்து இருக்கிறான். இவர்கள் சகோதரர்களும் இல்லை. முதல்ல கேட்டால் தே ஆர் நாட் ட்ரூ பிரதர்ஸ். அவர்கள் பிரிந்திருக்கக்கூடியவர்கள் தான். இங்கே வந்து இந்த சவக்கடலுக்கு இந்த பக்கம் இருக்கிறது ஏதோ, இங்கே இஸ்ரேல் இருக்குது. ஆனால் இஸ்ரேலின் பகுதியாக ஏதோமை பாபிலோன் நேபுகாத்நேச்சார் சேர்த்து வச்சுருந்துருக்கான். சரி, எப்படியோ ஏதோ நிர்வாகத்தில் இவர்கள் இருந்தார்கள். ஆனால் கேளுங்கோ, சகோதரன் தான் நமக்கு காட்டி கொடுக்குறவங்கிறத இந்த இந்த பகுதி சொல்கிறது. ஸோ இப்போ நீ எங்கள் கூடவே இருந்து காட்டி கொடுத்தாய், ஆனால் நீ தப்பிச்சுக்கிட்டாய். நீ ஒரு அரசாங்கங்கிற மாதிரியான நிலைமையில் நீ இருக்கிறாய். நீ தப்பித்தா மாதிரி நினைக்கிறா. அப்படி இல்லை. ஆமாம், என்னாண்ட வந்தவன் உன்னாண்டையும் வருவான் அப்படி சரி, இதில் என்ன இருக்குது? இவனாண்ட வந்தாலாவது இவன் அபிஷேகம், நாசி சுவாசம், ஜீவன் அப்படின்னு இவனுக்குள்ள ஒரு இது இருக்குது. இவன் புலம்புறதுக்கான வார்த்தை இருக்குது. ஏதோ கிட்ட என்ன இருக்குது? நீங்கள் அதை பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ எதுக்காக எரேமியா இப்படி தன்னை மாற்றிக்கொண்டு புலம்புகிறார்? ஏன் வித்தியாசமாக புலம்புறாரு? எதுக்காக டைவர்ட் பண்ணுறாரு சகோதரனை கொண்டு? ஏன்னா அவர் அவனுக்காகவும் பரிதவிக்கிறார். இப்போ நம்ம எருசலேமுக்காக பரிதவிக்கும் போது ஏதோமுக்காக பரிதவிக்கக்கூடாதா? நாளைக்கு உனக்கும் இந்த நிலைமை வரும்னு அவர் சொல்கிறாரு. எதுக்காக இது இப்படி சொல்கிறார்? ஏன்னா நம்பிக்கை துரோகம் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லுகிறார். ஸோ இப்போ என்னதான் நம்பிக்கை துரோகம்? எரேமியா சொல்லிவிட்டார், நீ வந்து சரணடையணும், எகிப்து உன்னை பாதுகாக்காதுன்னு எரேமியா சொல்லியிருக்கிறார். சொந்த சகோதரன் சொல்லி கொண்டு இருக்கிறார். ஏதோ என்னை ஏமாத்துறாங்கிறது பற்றி இப்போ செய்தியா? சகோதரன் ஏமாற்றவில்லை, எரேமியா ஏமாத்தலை. அவர் உண்மையை சொல்லிட்டு இருக்கார். அப்போ ஏதோ எங்கிறது பிக்சரில் வந்துச்சு? எரேமியாவின் வார்த்தை கேட்க முடியாதபடிக்கு ஏதோ தடை செய்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அரண்மனையில், தேசத்தில். அப்போ அந்த அளவுக்கு பெரிய நாடகத்தை நேபுகாத்நேச்சார் செய்திருந்தான் எருசலேம் மதில்களுக்குள்ளே. ஸோ அப்போ ஏதோ எருசலேம் மதில்களுக்குள்ளே வந்திருக்கிறது பாருங்கோ. அந்த அளவுக்கு குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரிவினை வர்றது தான் பகைவனுக்கு ருசியாக இருக்குது. ஸோ எப்படியோ இவன் வந்தான். ஆனால் இவனோட நோக்கம் என்ன, இலக்கு என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவரை சிறைப்பிடிக்கணும். இனிமேல் யூதாவுக்கு ஒரு ரட்சகனோ மேசியாவோ இருக்கப்படாது அப்படின்னு.
ஆனால் நீங்கள் பார்க்கலாம் யூதா அப்படி இருந்ததா அப்படின்னு பார்க்கலாம். ஆமாம், என்ன சொல்கிறாங்க, இரக்கமுள்ள ஸ்திரீகள் தங்கள் பிள்ளைகளை சமைத்தன. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கோ, கோட்டைக்குள்ளே என்ன நடக்குது, 1.5 வருஷமாக 1 வருஷத்துக்கு மேலே முற்றுகை நடக்குது. ஆனால் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இவர்கள் யாவே தேவனை தங்கள் பிதாக்களின் தேவனை அணுகிறதுக்கு பதிலாக தங்கள் பிள்ளைகளுக்குள்ளே யாரோ ஒரு எகிப்து இருக்குது, தங்கள் பிள்ளைகளுக்குள்ளே அசீரியா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்த பகுதியில் வரும், நாங்கள் எகிப்து அசீரியா. இப்போ அசீரியாங்கிறது வடக்கு பகுதியான இஸ்ரவேல் பகுதியை ஆக்கிரமிப்பு செய்து இவர்கள் விரோதியாக அடையாளப்பட்டவர் ஹெசேக்கியா ராஜா பிரார்த்தனை பண்ணி வேண்டுதல் பண்ணி ஒரு தூதன் வந்து இவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் அசீரியாவுக்கிட்டேருந்து. ஆனாலும் இவர்கள் அசீரியாவுக்கிட்டேருந்து ஒரு பண்பாடை வச்சுட்டு இருக்காங்கோ, அதை ஏதோ கற்றுன்னு வந்திருக்காங்கோ. அசீரியா எகிப்து இதெல்லாம் வந்து அவர்கள் பிள்ளையாகவே மாறிவிட்டது. இப்போ இவர்கள் காப்பாற்ற நினைப்பது ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு சொல்லி இவர்கள் இப்போ இங்கே எரேமியா புலம்புவது இப்போ கேட்டிங்கன்னா எகிப்திய வாரிசு, அப்புறம் என்னது சொன்னேன், ஒரு அசீரிய வாரிசுங்கிற மாதிரி நிலைமை மாறி போயிடுது. இங்கே யூதேவின் அரசனை இவர்கள் பாதுகாத்ததாக இருக்கலாம், அதையும் செய்தார்கள் இதையும் செய்தார்கள். ஸோ அப்போ இவர்கள் ஏன் பிள்ளைகளை கொன்றார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை வாரிசு எதிரியின் கையில் கிடைக்க வேண்டாம்னு கொண்டு இருக்கலாம். அதே சமயத்தில் நம்ம பிள்ளைகளை கொல்லுவோம், அவனுடைய லட்சியம் அவனுக்கு இல்லாமல் போயிடும். இப்போ அவன் மேசியாவை தேடி தான், அவன் ஒரு தேவகுமாரனை தேடி தான் வந்து கொண்டு இருக்கிறான். ஸோ இப்போ நீங்கள் தேவகுமாரன்னா யாருன்னு தெரியணுமோ? ஆமாம், மனுஷகுமாரன்னா யாருன்னு தெரியணும். ஸோ இப்போ தேவகுமாரன்கிறவர் பரலோகத்து பலிபீடத்தின் சாட்சியாக இருக்கிறார். மனுஷகுமாரன்கிறவர் ரட்சிக்கப்பட்ட ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறார். ஸோ ரட்சிக்கப்பட்ட ஆபிரகாமின் சந்ததி ஒரு மனிதன், ஆனால் பரலோக பலிபீடத்தின் மனிதன் தேவகுமாரனாகிய மேசியா. ஸோ இப்போ இவர்கள் தேவகுமாரன் எந்த அளவில் வச்சுருக்காங்கன்னா, வெள்ளை குதிரையில் வருவார், அவர் நியாய தீர்ப்பின் மகனாக வச்சுருக்காங்க. மனுஷகுமாரனை இவர்கள் எப்படி வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, வழிக்கு ஆயத்தப்படுத்துகிறவராக எலியாவாக வச்சிருக்கிறார்கள். ஸோ மனுஷகுமாரன் எலியா, தேவகுமாரன் தேவன். ஸோ இப்போ என்னென்னா, எரேமியா பேசுவது தேவனுடைய வார்த்தை. ஸோ இப்போ இவர் தேவகுமாரன், அவர் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டு பார்க்கணும். நான் பிறந்தேன்னு சொன்னவனுக்கு சாபம் வரட்டும், நான் பிறந்த நாள் சபிக்கப்படட்டும் அப்படிலாம் புலம்புறார். ஏன்னா என்னை விசாரித்தவங்க இல்லை அப்படின்னு ஒரு லேவியன்னு சொல்லுகிறார். லேவியில் யாருப்பா விசாரிக்க போகிறா? யூதாவிலேருந்து தானே மேசியா வரப்போகிறான்? இல்லை, அது அப்படி இல்லை, வித்தியாசமாக இல்லை. தேவனுடைய வார்த்தை தேவனாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா, மேசியாவின் செயலைத்தான் எரேமியா பண்ணின்னுக்கிறார். அத்தனை இது அவர்கிட்ட இருக்குது, எத்தனை என்ன சொல்கிறது, அத்தனை பரவசம், அத்தனை புத்துணர்ச்சி அவர்கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஜீசஸ் படம் பார்த்தீங்கன்னாலும் எரேமியா படம் பார்த்தீங்கன்னாலும் ஒரு மாதிரி ஒற்றுமையில் நீங்கள் பார்க்கணும். எரேமியாவை இயேசுவின் நிலையில் வச்சு பார்க்கணும், பார்த்தா கொஞ்சம் அழகாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தைகள் கேட்கணும், செவ்வர்கள் பார்க்கணும், அற்புதம் நடக்கணும், வானம் திறக்கணும், ஆவி வரணும், இதெல்லாம் நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் முற்றுகை, விரோதி, இங்கே விக்கிரகங்கள், பேரழிவு, கண்ணை குத்துவான், பிள்ளையை வெட்டுவான், இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் தப்பாக இருக்குது. ஆனால் இதை விட இயேசுவின் வாழ்க்கை இன்னும் மோசமாக இருந்தது, நீங்கள் அதை பார்க்கணும். சாட்டையில் அடித்து சிறுவையில் தொங்க விட்டு. ஸோ த டிவைன் ப்ராவிடன்ஸ் நீங்கள் பார்க்கணும். முதல்ல அது வந்து ஒரு குருடன் பார்வை அடைகிறார், சவுல் பவுலாக மாறுகிறார். நீங்கள் பார்க்கலாம், அவன் வந்து அதோனியா வருகிறார், அவன் தலைமையில் கை வச்சு அவனுக்கு பார்வை கிடைக்குது. நீங்கள் அதுதான் டிவைன் ப்ராவிடன்ஸ். அடுத்து நீங்கள் வரும்போது 100 பேர் வந்து உங்களை ஒரு பெட்டாலியனோட ரோமு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறதுல என்ன டிவைன் ப்ராவிடன்ஸ்? நீங்கள் அரசாங்க கைதியாக போகிறீர்கள், எந்த நிலைமையில் நீங்கள் கைதியாக போகிறீங்க. அப்பயும் இயேசுநாதர் பேசுகிறார், இப்பயும் இயேசுநாதர் பேசுகிறார். ஸோ பேச்சோட வித்தியாசம் இருக்குதா? நீ கைதியாக போவேன்னு ஆண்டவர் பேசுகிறதுக்கும், நீ பார்வை அடைவான்னு ஆண்டவர் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதோன்னு. ஸோ டிவைன் ப்ராவிடன்ஸில் இயேசுநாதர் பேசுகிறார், ஆனால் வித்தியாசமாக பேசுகிறார். நீங்கள் அதை பார்க்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு ஒப்பு கொடுத்துருந்தாலும் நீங்கள் நாடகத்தில் சேரக்கூடாது, அதுதான் செய்தி. ஸோ இப்போ காந்திஜி நல்லா ஒப்பு கொடுத்து சுதந்திர போராட்டத்தை உங்களுக்கு மீட்டு கொடுத்தார். ஆனால் அவர் பாருங்க, அவர் சாதாரண மனுஷன்தான், அவரும் ஒரு குடும்பத்து மனுஷன்தான், அவரும் ஒரு மனிதன் தான். அவர் ஜெயிலே கிடக்கணுங்கிறது அவருக்கு படியாக கிடக்கணுங்கிறது அவரோட இது இல்லை, அவரோட செய்தி இல்லை. ஆமாம், சுதந்திரம் வாங்கி 1 வருஷம் கூட அவர் அனுபவிக்கல, போய் சேர்ந்துட்டார். பட் திங் இது அப்படி இல்லை. ஆமாம், இது என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேரோட வாழ்க்கை அப்படி இருக்குது.
அப்படியா இருக்கிறது. ஆனால் அவங்க உயர்ந்த குடும்பத்தில் பிறந்து வசதியோடு இருந்தும் கூட நம்மெல்லாம் அப்படியெல்லாம் இருந்து தான் நம்ம தேசம் வந்து இப்போ இதில் இருக்கிறது, நிலையில் இருக்கிறது. ஸோ அப்போ நம்ம என்ன யோசிக்கணும், நம்ம வந்து டிவைன் ப்ராவிடன்ஸுங்கிறது நம்ம ஆண்டவர் பேசுறதுங்கிறது நம்மளோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பார்வையடையது தான் அப்புறம் உதவியின் செயல்ங்கிறத நம்ம பார்க்குறோம். ரூமில் போய் நிற்கிறோம், அரண்மனையிலேருந்து நமக்கு செய்தி வருதுங்கிறது சும்மா அதெல்லாம் எத்தனை நாளைக்கு நிலைக்க போகுது? உங்களுடைய சுயசாட்சி தான் முக்கியம். ஆமாம், நீங்கள் சால்வேஷனை ஹேண்டில் பண்ணாதீங்க. ஆமாம், நம்ம தான் பார்க்குறோம், 51 சக்தி பீடங்களுக்காக ஜெபிக்கிறாங்க பெந்தேகோஸ்தே சபையில். வாட் இஸ் ஹேப்பனிங் டு இட் மஸ்ட் ஹேப்பன் இன் தெம். அங்கே நடக்க வேண்டிய செயலை இங்கே செய்கிறாங்களே, அப்போ வித்தியாசம் இல்லாமல் நடக்கிறது. ஸோ நீங்கள் விக்கிரகத்தை நீக்கணும், விக்கிரக கோட்டை ஒழிஞ்சு போகணுங்கிறது சந்தோஷம் தான். ஆனால் பட்டு திங் அது நீங்கள் தொடக்கூடாது. ஆமாம், நீங்கள் வார்த்தையால் கூட அது தொடக்கூடாது. ஆனால் அது அவர்கள் செய்கிறார்கள். அது என்னன்னு தெரியல. நம்ம ஏன் அதை ஹேண்டில் பண்ணணும்? நம்ம விக்கிரகத்தை நம்மளோட விக்கிரகத்தை விடுங்க, நம்மளோட ரட்சிப்பையே நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஆமாம், நான் ரசிக்கப்பட்டவனா இது என்னோட குணாதிசயமாக இருக்கும். ஆமாம், நான் எல்லாத்தையும் மறைச்சி வச்சுக்கிட்டு நான் இது வீட்டை கட்டுவேன், நான் இதை செய்வேன், அதை செய்வேன், நான் இதை கற்றுக்கிட்டேன், அதை கற்றுக்கிட்டேன். நீங்கள் எதையுமே கற்றுக்கிட்டேன், நீங்கள் ரட்சிப்பையே முதல்ல கற்றுக்கல. ஒரு நல்ல மனிதனா, ஒரு 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 முயற்சி உள்ள மனிதனா, ஒரு எளிய வாழ்க்கையின் மனிதனா நீங்கள் இருக்கிறது. எளிமை வாழ்க்கை தான் லட்சியம்னு விவேகானந்தர் சொல்லிட்டு இருக்கார். ஆமாம், அப்போ அந்த காலத்தில் நீங்கள் எளிமை வாழ்க்கைக்கு இந்தியாவை பாருங்க, நாங்கள் ரொம்ப குறைவுபட்டிருந்தாலும் நாங்கள் எவ்வளோ நிம்மதியாக இருக்கோம். சிறிய காரியங்களை வைத்து நாங்கள் பிழைக்கிறோம். ஆமாம், எங்களுக்கு பெரிய பங்களா தேவையில்லை, நாங்கள் குடிசை வீட்டில் கூட எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் வந்து வீடு கட்டக்கூடாதுன்னு இல்லை, நீங்கள் குடியிருக்கக்கூடாதுங்கிறது இல்லை. எனக்கு கூறனா அப்பப்போ மாற்றிக்கிட்டு இருக்கணும். உங்களுக்கு நல்ல வீடு கிடைச்சாலும் சந்தோஷம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் அவர்கள் கையாளவில்லைங்கிறது தான் விவேகானந்தர் சொல்லிட்டு இருக்காரு. நாங்கள் எளிமையில் இருக்கோம்னு அவர் சொல்லலை. அதாவது எளிமையில் இருக்கிறது செயல்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எதையும் கையாள்வதில்லை, வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் பவுல் மேல் பேசிட்டு இருக்கார். ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்களால் வாழ்ந்திருக்க முடியும்னு நீங்கள் சொல்லணும். அதாவது வாழ்வின் செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மனம் திருந்திய மனிதனின் செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் குணம் மாறணும். ஆமாம், நீங்கள் உங்களை ஏமாத்துற மாதிரி ஆயிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் அடுத்தவங்களை ஏமாற்ற ஆரம்பிச்சிருங்க. நான் ரசிக்கப்பட்டவன், ஸோ அப்போ நீங்கள் தெய்வமா உள்ள ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் தெய்வம் ஆயிட்டேன். ஆமாம், உங்கள் ரட்சிப்பின் செயலை நீங்கள் பயிற்சி பண்ணணுங்க. நீங்கள் பயிற்சி பண்ணணும், அடிமையாக பயிற்சி பண்ணணும். சம்திங் ரசிக்கப்பட்டதின் செயலில் நீங்கள் வந்து திருப்தியாக இருக்கிறது செயலை சொல்லிட்டு இருக்கீங்க. ரட்சிப்பில் திருப்தி இல்லை, நீங்கள் அபிஷேகத்தில் திருப்தியாக இருக்கணும். அதுதான் செயல். ஸோ இப்போ ரசிக்கப்பட்டது அபிஷேகம்னு நீங்கள் சொல்லாதீங்க. ஸோ ரசிக்கப்பட்டது அபிஷேகம் இல்லை. அபிஷேகங்கிறது நீங்கள் வந்து மனுஷகுமாரனாக இருப்பது. ஆமாம், நீங்கள் மனுஷகுமாரனா இத்தனை எளிமையிலே தேவகுமாரன் இருக்கிறாருங்கிறத நீங்கள் நிதானிக்கும் பொழுது, மனுஷகுமாரன் தான் தேவகுமாரன் நீங்கள் நிதானிக்கும் போது 2 பலிபீடம் இல்லை, ஒரே பலிபீடம் தான். தேவகுமாரனின் தேவாலயம் பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே ஒரு கூடாரம் இருக்கிறது, அங்கே பலிபீடம் எரிகிறது. ஆனால் அது 2ஆக இல்லை, பூமியின் பலிபீடத்தோடு சேர்ந்து இருக்கிறதுங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளும். இங்கே பலிபீடம் ஒழிஞ்சு போச்சு, பலி ஒழிஞ்சு போச்சு, எல்லாம் ஒழிஞ்சு போச்சு, தேவனுடைய நாமமே இல்லை. ஆனாலும் தேவன் இந்த ஒரு இலக்காக இருக்கிறார். அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திருந்திய மனிதனின் திருந்திய செயல்பாடாக இருக்கிறார். நீங்கள் கஷ்டம்தாங்க. உங்கள் மனசை கட்டி நீங்கள் நான் ரசிக்கப்பட்டாலும் என்னால் இதை கையாள முடியும்னு சொன்னாலும் நான் அடிமை செய்வேன்னு சொல்லணும். ஆமாம், என்னால் இதை செய்ய முடியும், என்னால் இதை போக முடியும் நீங்கள் பேசக்கூடாது. ஆண்டவர் அவர் செய்வார், இது அவருடைய இடம்னு நீங்கள் செஞ்சு நாங்கள் ஆமாம், சரி, நீங்கள் பார்க்கலாம் மக்கள் இப்படி தான் எப்படி ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் பார்க்குறோம் என்ன நடக்குது, கௌரவ கொலையா ஆணவ கொலையா சம்திங் எதுக்காக நடக்குது நீங்கள் போய் கேட்டு பாருங்க. அவங்க வீட்டை விற்றுருக்கான், நிலத்தை விற்றுருக்கான், யாரையோ ஒருத்தர் ஒரு என்ன சொல்கிறது பேர் ஏற்பாடு பண்ணுறது, ரவுடிகளை ஏற்பாடு பண்ணுறது,
பேர் என்ன, அதான் அந்த பணத்துக்காக வர்றவங்க அவங்களுக்கு பணம் கொடுத்து கொண்டு வந்து தன் பிள்ளையவே கொள்வது, இல்லைன்னா மருமகனை கொள்வது. நீங்கள் சொல்கிறது, நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணி ஆட்களை ஏற்பாடு பண்ணி அவங்கள கொலை பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பணத்தை தம்பதியர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க பேசாமல் வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லை, நீங்கள் அவங்க வாழறது பிடிக்கல, உங்களுக்கு பிரிவு தான் முக்கியம்னா நீங்கள் போய் பேசும்போது பாருங்கள் இவ்வளோ பணம் வச்சுருக்கேன், இந்தப்பா நீ எடுத்துக்கோ 2 பேரும் பிரித்து கொடுத்துரு, 2 பேரும் பிரிஞ்சிருக்கோ, நீங்கள் பிரிஞ்சாதான் எனக்கு சந்தோஷம், அதையாவது நீங்கள் சொல்லலாம். ஸோ அப்போ உங்களுக்குள்ளே என்ன செய்யணும், நீங்கள் பிரிஞ்சாலும் சரி வாழ்ந்தாலும் சரி நான் கொலை பண்ணணுங்கிற எண்ணம் வந்துடுது. அப்போ நீங்கள் ஆணவ கொலையும் பண்ணல, கௌரவ கொலையும் பண்ணல, நீங்கள் கொலை தான் பண்ணுறீங்க. அர்த்தமில்லாத செயலில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் தேவகுமாரனாவும் இல்லை, நீங்கள் அபிஷேகப்பட்டவனை காப்பாற்றுற மாதிரி இல்லை. தப்பிச்சா ரகசிய பாதை இருந்தது, வனாந்திரத்துக்கு போனால் அங்கே போய் அவனை பிடிச்சிட்டாங்க. ஆமாம், ஏன்னா இவங்க மலை மேலெலாம் ஏறினாங்கன்னு சொல்லி போட்டிருக்கோணும். இங்கே ஒரு பறவையின் செயல்பாட்டு வருது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது காட்டுக்குருவியா, காக்கா கூட்டில் ஒரு காட்டு குருவி முட்டை போட்டுருமா. குருவியாக ஒரு பறவை அது முட்டை போட்டுருமா. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அது அடக்காக்க காட்டில் இருக்கிற அந்த பறவைக்கு தெரியாது. அதனால் காக்கா அடக்காத்து அந்த குட்டியை அந்த பறவை குஞ்சியை உண்டு பண்ணும். ஆனால் அந்த குஞ்சு நிறையா சாப்பிடுமா. சாப்பிட்டு காக்கா குஞ்சுகள் எல்லாம் கீழே தள்ளிட்டு இந்த பறவை மட்டும் அதிகமாக சாப்பிட்டு அதோடைய இதை வளர்த்துக்கிட்டு, அதோடைய வளர்ச்சியை வளர்த்துக்கிட்டு அது சீக்கிரமாக பறக்கக்கூடிய பறவை. அதனால் அது பறந்து வெளியில் போயிடும். இதே காக்கா கண்டுபிடிச்சிருச்சுன்னா தன் குஞ்சுகளோட அது 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 இல்லை, ஏன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப நேரம் ஆகும், ஏன்னா 2மே கருப்பாக தான் இருக்கும், கண்டுபிடிக்க நேரம் ஆகும். அது காக்கான்னு நினச்சி தான் அது சோறு விட்டுருக்கு. ஆனாலும் அதனால் முடியாது, அது வெளியேற்றப்படும். இல்லைன்னா அது காக்கை குஞ்சுகளை கொன்று விட்டு வெளியேறும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் எப்போ வனப்பறவையாக மாறுகிறீர்கள், எப்போ காக்கையாக இருக்கிறீர்கள், இந்த மாதிரியான ஒரு தவிப்பு இருக்குது பாருங்கள். எப்போ நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இல்லையோ உங்களை நீங்கள் காக்கா கூட்டத்தில் நிரூபிக்க வேண்டியிருக்கு. ஆனால் நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்க, நீங்கள் காக்கா கூட்டில் இருந்தீங்கன்னா காக்கா கொடுக்குற இழிவான சாப்பாடு தான் சாப்பிடணும். நீங்கள் வனப்பறவையாக இருந்தீங்கன்னா நீங்கள் போய் மீன் கறின்னு, ஏன்னா அது வனப்பறவை, அது வேட்டையாட தெரியும், அதுக்கு தண்ணிக்குள்ளே மூழ்கி மீனை பிடிச்சிட்டு வந்து அந்த மாதிரி பறவையாக இருக்கும். ஆனால் நீங்கள் காக்கா பழைய சாதத்தை பழைய இது செத்து போன எலியை தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். நீங்கள் அது வரைக்கும் அதை அழுக்க தின்னுட்டு அப்புறமா இந்த நிலைமைக்கு நீங்கள் காட்டுப்பறவையாக மாறுகிறீர்கள். இதெல்லாம் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் என்ன தான் காட்டுப்பறவையாக மாறுவேன், நான் ரசிக்கப்பட்டுட்டேன், நான் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் முன்னாடி நீங்கள் குடிக்காரன். நீங்கள் இனிந்த சாப்பாடு சாப்பிட்டவர்கள், உங்கள் பொண்டாட்டிக்கு தேவடியான்னு சொன்னவன் நீ. ஆனால் நான் கையாளுவேன், நான் என் வார்த்தை மட்டும்தான் அப்படி இருக்கும், நான் ரசிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னீங்கன்னா அது என்ன மாதிரியான ரசிப்பு? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் காக்கா கூட்டிலேருந்து வந்தீங்கிறது அந்த பறவைக்கு மறந்து போயிடும். ஏன்னா அது இயற்கை சுபாவம், உங்களுக்கு அது இயற்கை சுபாவம் இல்லை. நீங்கள் மனிதர், நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் ரசிப்பை நீங்கள் கையாளக்கூடாது. யதார்த்தம் இப்படித்தான் இருக்குன்னா பேசாமல் இருந்துருவோம். ஆமாம், அப்படிதான் அந்த நிலைமை இருக்கிறது. ஸோ இப்போ ஏதோ வச்சு கூட இவன் நாடகம் ஆடினா, பாபுலோனியன் நாடகம் ஆடினா, அவன் என்ன எதிர்பார்க்குறான்னா, அபிஷேகப்பட்டவன் நான் தான். அப்படி இருக்கும்போது அந்த காட்டுப்பறவை உன்னிடத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சி அவன் தப்பெண்ணம் கொண்டான். ஆமாம், இது காட்டுப்பறவையாக இருக்க முடியாது, இதுக்கு காக்காவின் ஞாபகம் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. சம்திங் இட் இஸ் டு பி, அதாவது நான் 2 இடத்துல இருக்க முடியாது, நான் ஒரே இடத்துல தான் இருக்க முடியும். ஆமாம், அது தேவனுடைய சமூகம், அது ஆண்டவருடைய வார்த்தை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மொழி நடையில் நீங்கள் முன்னேறுங்க. அது சத்சங்கம். நன்றி நண்பர்களே.